வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தொடர்ந்து எல்லா பேட்டிகள்லையுமே அதை குறிப்பிட்டு வந்திருக்காரு. ரைட் ஃப்ரம் அவரோட ஆரம்ப கால நாட்கள், அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த காலத்திலேருந்தே நான் கமல் சார் ஃபேனு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அதுக்கு படங்கள்லையும் கமல் சார் ரெஃபரன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணது அவர் தான். லியோ படத்துல நிறைய நம்மவர் ரெஃபரன்ஸ் இருக்கும். சாரி, லியோ இல்ல, அது மாஸ்டர் படத்துல நம்மவர், அந்த செல்வம் கேரக்டர், ப்ரொஃபசர் செல்வம், அது பத்தின குறிப்புகள் நிறைய வரும் அந்த படத்துல. அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஜேடி அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்திருப்பாரு அந்த கதையில. அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இன்னும் ஒவ்வொரு படங்கள்லையுமே நீங்க எடுத்தீங்கன்னா, விருமாண்டி படம் தான் கைதி படம் உருவானதுக்கு காரணம், அதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது இப்போ லேட்டஸ்டாக அவர் கூலி படத்துக்கு ரஜினிகாந்த் கிட்ட கதை சொல்ல போகும்பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சார், பேசிக்கலி ஐ ஆம் ஏ கமல்ஹாசன் ஃபேன் இப்படின்னு சொல்லி தான் பேச்சே ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் ரஜினிகாந்த். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டப்பிங்லாம் நடக்கும் பொழுது அவங்களோட ஏடிஸ் இருப்பாங்கல்ல, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்கிட்ட லோகேஷ் சொன்னாரு, நான் கமல்ஹாசன் ஃபேன்னு, இருக்கட்டும் நான் அவர் ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா சொல்லியிருக்காரு. ஆடியோ லான்ச்சில் இது சம்பந்தமா பேசுவாருன்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு கமல்ஹாசன் ஃபேன் ஆல்வேஸா கமல்ஹாசன் ஃபேன், மாற மாட்டாங்க. வேற ரசிகராக இருந்து கமல் ஃபேனா மாறினவங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த கமல்ஹாசன் ரசிகரும் வேறு ஒரு நடிகருக்கு ரசிகராக மாறின மாதிரி நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது இந்த ஹைசன்பர்க்னு ஒருத்தர் பாட்டெல்லாம் லிரிக்ஸ்லாம் எழுதுறாரு. அது யாருங்கிறத நம்மள்ட்ட காமிச்சதே இல்லை. யாருங்க அந்த ஹைசன்பர்க் அப்படின்னா, அவர் அதுக்கு சொல்றாரு, நீங்க வறுமை நிற சிவப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிம்பாங்க. வறுமை நிற சிவப்பு படத்துல திலீப் சொன்னா அப்படின்னு திலீப் கேரக்டர் சொல்லும், என்கிட்ட திலீப் சொன்னா அப்படின்னு. ஒருவேளை இது லோகேஷ் கனகராஜே அந்த ஹைசன்பர்க்கா இருப்பாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த வறுமை நிற சிவப்பு படத்தை தான் அவர் ரெஃபரன்ஸா சொல்றாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும்னு. அதுல இந்த திலீப் சொன்னான்னு வரும் படம் ஃபுல்லா. அந்த நடிகர் திலீப்பே அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் சொல்லுவாரு. ஒருவேளை அதை நம்ம டீகோட் பண்ணோம்னா இது நமக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்ப லேட்டஸ்டா ஃபகத் ஃபாசில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல உலகநாயகன் கமல்ஹாசனை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, கமல் சாரோட பயங்கரமா ஜாலியா நாங்க கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்போம். ஒரு 2-3 hours ஜாலியா பேசுவோம். அது சினிமா சம்பந்தமா ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிறார். அதாவது சினிமா இல்லாமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயங்கர ஜாலியா பேசுவாங்களாம். பயங்கரமா ஜோக்ஸ் கிராக் பண்ணிட்டு அந்த மாதிரி டைம் பண்ணுவாங்களாம். அவ்வளவு சூப்பரா இருக்குமா அவரோட. அதாவது கமல் சாரை இவரால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த படத்தை கமல் சார் நடிச்சாரு, ஏன் இந்த படத்துல நடிக்கல அப்படிங்கிறத கமல் சார்ட்ட இவர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது கமல் சார் சொல்ற அனுபவங்கள் மூலம் அவர் பேசுறத வச்சு இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அந்த அளவு எனக்கு கமல் சாரை தெரியும் அப்படிங்கிறார். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கமல் சார் அவங்களுக்கு பிடித்தவர்களோட பேசும்பொழுது அவர் எதையுமே மறைச்சு வச்சுக்க மாட்டாரு. இது இதை சொல்லக்கூடாது, இது முக்கியமான ட்ரிக்குன்னெலாம் அவர் அப்படி வச்சுக்க மாட்டார். மனம் திறந்து எல்லாத்தையும் பேசுவார். இதை எப்படி பண்ணோம், அதை எப்படி பண்ணோம், அந்த மாதிரி அவர் பேசக்கூடியவர். ஸோ ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டாங்க. நீங்க கமல் சார்ட்ட டெக்னிக்கலா ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கமல்ஹாசன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதாரணமா சிட்டிசன் படம் எடுக்கும் பொழுது அந்த டைரக்டர் சரவண சுப்பையாங்கிறவர் தான் அந்த டைரக்டர். சிட்டிசன் படத்துக்கு அஜித் நடிச்ச படம். அந்த படத்துக்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எப்படி போடுறது அப்படின்னோடனே அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள வர வச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் புதிய கீதைன்னு ஒரு படம், விஜய் படம். அதுல விஜய்க்கு 6 விரல் இருக்கும், 6வது விரல் இருக்கும். இதை எப்படி நம்ம மேக்கப் எப்படி பண்றதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. நம்ம கமல் சாரை கேட்போம் அப்படின்னோடனே போய் கமல் சாரை கேட்டோடனே அவரே அந்த அஜய் பொம்ரிக்கர்னு ஒருத்தர் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்ணி இவர் பண்ணீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படிதான் விஜய்க்கு அந்த 6வது விரல் அந்த புதிய கீதை படத்துல அந்த மேக்கப்ல பண்ணி கொடுத்தாங்க. அவர் தான் நம்ம அன்பே சிவத்துக்கும் மேக்கப் மேனா இருந்தவர்.
அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் கேட்டிருக்காரு கமல் சார்ட்ட, எப்படின்னா மலையங்குஞ்சின்னு ஒரு படம் லேட்டஸ்டா வந்த படம், அது ஒரு கொரோனா காலத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து எப்படின்னா ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் இருக்கு, தண்ணிக்கு அடியில் எடுக்க வேண்டியது. இதை எப்படி சார் நீங்க எடுத்தீங்க உங்க படத்துல, அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கீங்கன்னு பழைய படம் ஒரு படத்தை பார்த்துட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு கமல் சார் சொல்லியிருக்காரு, இதை நாங்க அப்ப எப்படி எடுத்தோம், இன்னைக்கு என்னெல்லாம் புது டெக்னிக் வந்திருக்கு, இப்ப எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மிரண்டுட்டாராம் ஃபகத் ஃபாசில், பயங்கர அப்டேட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் சொல்றாரு, பிரமிப்பா இருக்கு எனக்கு. அந்த ஷாட்டை பார்த்தேன். நம்ம பாட்டு பார்க்குறப்ப பாட்டை தானே பார்க்குறோம், நம்ம டெக்னிக்கலா பார்க்கறது இல்லை. இதை எப்படி ஷார்ட் டிவிஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து க்ளோஸ் அப்பா, லாங் ஷாட்டா, இது வந்து டாப் ஆங்கிள் எடுத்திருக்காங்களா, இது வந்து கிரேன் வச்சு எடுத்திருப்பாங்களா, இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்றது இல்லை. நம்ம ஒருவேளை 2வது தடவை 3வது தடவை பார்க்குறப்ப அப்படி அனலைஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு படத்தை வந்து உணர்வு பூர்வமா பார்க்குறோம், அந்த கதையோட கேரக்டரோட ஒன்றி. நம்ம டெக்னிக்கலா நம்ம பார்க்கறதுல ஒரு ரசிகரா, ஆனா ஒரு கிரியேட்டரா டெக்னிக்கலா பார்ப்பாங்கல்ல. ஃபகத் ஃபாசில் அவர் வந்து எப்படின்னா இந்த டாப் ஆங்கிள் கேட்டிருக்காரு, எப்படி சார் இந்த டாப் ஆங்கிள் ஷாட் எடுத்தீங்க மைக்கேல் மதன காமராஜன்ல சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் சாங்ல, ஏன்னா அந்த ரூமுக்குள்ள கிரேனே போக முடியாது. அப்ப கமல் சொல்லியிருக்காரு, இதை வந்து அவ்வளவு டிஃபிகல்ட்டா பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவருடைய கழுத்துலயே ஏதோ ஒரு சின்ன கேமரா மாதிரி ஒன்று வச்சு பண்ணியிருக்காங்க போல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் டாப் ஆங்கிள் ஷாட் வந்து அதுக்கு தனியா ஒரு ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல கிரேனே இல்லாதப்ப இவங்கெல்லாம் கிரேன் மாதிரி ஒன்று உருவாக்கி பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ரூம்குள்ள கிரேன் போக முடியாது, எப்படி எடுக்க முடியும், அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் குணா படத்துல அந்த சுத்தி பேசுற காட்சி, அதை எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கும்பொழுது அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டா, அதை எப்படி பண்ணோங்கிறதே கமல் சார் சொல்லியிருக்காரு. அவ்வளவு டெக்னிக்கலி பிரில்லியன்ட், இவ்வளவு நாலேஜ் உள்ளவர். அதாவது இது நம்ம அவரோட கான்ட்ரிபியூஷன்னா வெளியில சொல்றதை மட்டும்தான் தெரியுது, அவர் வெளியில சொல்லாமல் எவ்வளவு பேர் சிட்டிசன் படத்துக்கு ஹெல்ப் பண்ணது, புதிய கதைக்கு ஹெல்ப் பண்ணது, ஃபகத் ஃபாசிலுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னாதான் நமக்கு தெரியும். இவ்வளவு நாள் நமக்கு தெரியுமா ஃபகத் ஃபாசிலுக்கு கமல் சார் ஹெல்ப் பண்ணாருன்னு? இப்ப அந்த பேட்டியில சொல்றதுனால தானே தெரியுது. இன்னைக்கு ஸ்ருதி ஹாசன் திரையுலகத்துக்கு வந்து 16 வருடங்கள் ஆகுது. 16 வருடங்களுக்கு முன்னாடி லக்குங்கிற படத்துல தான் அவங்க கதாநாயகி அறிமுகமானாங்க. ஸ்ருதி ஹாசன் பேசிக்கலி ஒரு சிங்கர், முதல்ல அவங்க சிங்கர், அதுக்கப்புறம் அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் தான் அவங்க நடிகை. ஏன்னா முதல்ல தேவர் மகன் படத்துல போற்றி பாடடி பொண்ணே அப்படின்னு பாடி நம்ம திலீப் குமார் நடிகர் திலகம் கையால அவார்டு வாங்கினவங்க வெள்ளி விழா, அந்த வெள்ளி விழால. அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டு அமெரிக்கால போய் மியூசிக் கத்துக்கிட்டு வந்து உன்னை போல ஒருவன் படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனியா நிறைய கான்சர்ட் பண்ணாங்க. கமல் சாருடைய பொண்ணுங்க எப்படின்னா 18 வயசுக்கு மேல நம்ம வீட்டுல காசு வாங்கக்கூடாது, நம்மளாம் நம்ம சொந்த காலில் நிக்கணும்னு ரொம்ப மாடர்னா அவங்களா சொந்தமா நிக்கிறாங்க. கமல் சார்ட்டெல்லாம் பைசா வாங்குறதே இல்லை. அவங்க படத்துல நடிக்கிறாங்க, அவங்க மியூசிக் பண்றாங்க, அவங்க கான்சர்ட் பண்றாங்க. அது ஸ்ருதியா இருந்தாலும் அக்ஷராவா இருந்தாலும் 2 பேருமே செல்ஃபா. இப்ப கமல் சார் வந்து கூப்பிட்டு இந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றது, அந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கமல் அப்படி பண்ணவே மாட்டார். அவர் வந்து உன்னை போல் ஒருவன் வாய்ப்பு கொடுத்தாரு. பட் மற்ற எல்லா விஷயங்களும் ஏஆர் ரஹ்மான் இதுல வந்து பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏஆர் ரஹ்மானா கொடுத்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பாடுறது அவரா கொடுத்தது. இப்ப லேட்டஸ்டா தக் லைஃப்ல விண்வெளி நாயகா அந்த மாதிரி வேற யாராவது பாட முடியுமா? கரெக்டா ஸ்ருதிஹாசனை சூஸ் பண்ணி அந்த பாட்டு கொடுத்தாரு பாருங்க, அது வந்து முத்தாய்ப்பா இருக்கு. இப்ப கூலி படத்துல நடிக்கிறாங்க. அதாவது 2 விஷயம், கூலி வந்து ரஜினிகாந்துடைய 50 இயர்ஸ் அவர் அபூர்வ ராகங்கள்ல அறிமுகமானாரு. இப்ப 50 வருடம் ஆச்சு அவர் கதாநாயகனா வந்து. ஸ்ருதிஹாசன் 16 வருடங்கள்ல ரெண்டு பேருக்குமே கூலி படம் வருது அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஒரு பொதுவான ஒற்றுமை. கமல், ரஜினி, ஸ்ருதி 3 பேருக்கும் பொதுவான ஒரு ஒற்றுமை ஒரே படத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்குது, அது ஒரு சந்தோஷமான. அதுல வந்து நம்ம கமல்ஹாசனுடைய சிஷ்யன் லோகேஷும் ஈடுபட்டிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.